தோசைக்கும் இட்லிக்கும் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பொடி ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். தோசையில் வந்து இந்த கேரட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் போட்டு இந்த பொடியையும் தூவி கொஞ்சம் பொடி எண்ணெயை ஊற்றி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இட்லிக்கும் இது நல்லா இருக்குங்க. எப்படி ரெண்டுக்கு மேட்ச் ஆகிற பொடி பண்ணலான்றதை சொல்கிறேன். 2 சம அளவு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா பொன் வறுவலாக வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 வரமிளகா, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வறுத்ததுலேயே மேலே போட்டு அப்படியே வறுத்து எடுத்துருங்க. எடுத்து ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான பொடி ரெடி ஆயிருங்க. இப்போ பிள்ளைய ஸ்கூல் லீவில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது 2 தோசையோ 2 இட்லியோ ஊற்றி டக்குன்னு இந்த பொடியை வச்சு கொடுத்துர்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.